கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் அருளும் வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 115:15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். We are the blessed ones. இந்த வசனம் நீங்கள் என்ற வார்த்தையுடன் ஆரம்பிக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. நாம் யார் மூலம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் என்பது முக்கியம். உலகத்தினால் அல்ல, தேவனின் கரங்களால். இது எத்தனை அற்புதமான வாக்கியம்! இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கும் போதே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயத்தோடு நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்க வாய்ப்பும் வல்லமையும் உடையவர். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எங்கள் கர்த்தர். The Creator is our blesser. தேவன் எல்லாவற்றிற்கும் ஆதியாய் இருந்தவர். வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அந்த பெரிய சக்தி உடையவர்தான் நம்மை ஆசிர்வதிக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். நாம் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் அவருக்கு எளிதாக தீர்க்கக்கூடியது. தேவனின் ஆசீர்வாதம் முழுமையானது. God's blessing is complete. அவர் படைத்த வானம் ஆன்மீக ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அவர் படைத்த பூமி நிலையான வாழ்க்கை, உடல் நலம், பொருளாதார ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3 மிக தெளிவாக கூறுவதை வாசிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உறுதி அளிக்கிறார். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் என்று ஏசாயா 42:5 வாசிக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்பதை நெகேமியா 9:6 வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் தேவன் பிரபஞ்சத்தின் ஒரே சுயாதீன படைப்பாளர் என்பதையும் அவர் விருப்பப்பட்டவர்களை ஆசிர்வதிக்க எந்த காரணமும் தேவை இல்லை என்பதையும் விளக்குகின்றன. அவர் கட்டளையிடும்போது சூரியன் உதிக்கிறது. அவர் ஆசிர்வதிக்கும்போது வாழ்வில் ஒளி தோன்றுகிறது. அவரால் நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம். அது நிச்சயமானது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். தேவனின் ஆசீர்வாதம் என்பது
பரந்ததும் துயரமற்றதும் காலவரையற்றதும் ஆகும். அவர் ஆசீர்வதிக்கும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை நினைவில் வைத்திருப்பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சங்கீதக்காரன் கூறுவதை கவனியுங்கள். நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் தான் இருக்கிறது. இதை ஒருபோதும் மறந்து விடாமல் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்களிப்பவராகவும் நிறைவேற்றுபவராகவும் இருக்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று நம் தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். தேவன் ஒரு வாக்குறுதியை தந்தால் அதை அவரே நிறைவேற்றுகிறார். ஆசீர்வாதம் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது தேவனோடு நடக்கும் வாழ்க்கை பயணம். மொத்தத்தில் இன்றைய வாக்குத்தத்த வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் நம்புகிற கர்த்தர் சாமர்த்தியமான படைப்பாளர். அவர் தரும் ஆசீர்வாதம் மிகவும் பெரியது, நிலைத்தது, நமக்காகவே தரப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்றால் நமக்கெதிராக யாரும் இல்லை. இதையும் ஒத்துக்கிறீங்களா? இன்றைய வாக்குத்தத்த வசனம் சொல்லும் பின்னிலை என்னவென்றால், நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய உணர்வுகளால் அல்ல, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரின் வாயால் நம்மிடத்தில் சொல்வதால் தான் நிச்சயமாக நம்பக்கூடியதாகும். இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்துடன் நம்மை புதிய இந்த 5ஆம் மாதத்திற்குள் அழைத்து செல்லும் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்று நாங்கள் உங்கள் கருணையினாலும் வாக்கு தத்தங்களினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த வருடத்தின் 4 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். அந்த பரிபூரண விசுவாசத்துடன் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும். தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியை கொடுப்பதோடு அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து பிள்ளைகளை ஆசிர்வதியும். வேலை தேடி வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி அவர்களுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலையை நீர் உயர்த்தப் போகிற கிருபைக்காக இப்பொழுதே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகவீனமாயிருப்பவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற சத்தியத்தின்படி உம்முடைய தழும்புகளால் ஆன கரத்தை அவர்கள் மீது வைத்து ஆசீர்வதியும். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும்
உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful, and victorious month. God bless you all. Have a blessed month.